வீட்டில் இட்லி மாவு இல்லையா, கவலையை விடுங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு தோசை போட்டுடலாம். 1/4 கிலோ மைதா மாவு, ஒரு சின்ன கப்பு பச்சரிசி மாவு, ஒரு சின்ன கப்பு சேமியா எடுத்திருக்கேன். அணில் சேமியா பொடிசாக நொறுக்கி போட்டுக்கலாம். 3 கப் பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை நறுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியே நறுக்கி போட்டுக்கலாம். தேவையான சால்ட்டு போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ பருப்பு நல்லா செவக்கட்டும். உளுத்தம் பருப்பு இப்போ வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக வதக்கினா போதும். இப்போ வதக்கின வெங்காயத்தை எடுத்து மாவில் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போதும். கட்டிலாம் நல்லா கலக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கரண்டி போட்டு கரைச்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா கலந்து வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் போட்டுக்கலாம். தோசைக்கல் நல்லா காயட்டும். இப்போ மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா மெலிசாக தேய்ச்சி விட்டுக்கலாம். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். சிம்மிலே வைக்கலாம். இதுக்கு சட்னிலாம் தேவையில்லை, ஏன்னா நம்ம பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டுருக்கோம். அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா மிளகாத்தூள் வச்சு பருப்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா வெங்காய சட்னி அரைச்சி சாப்பிட்லாம். செம்ம சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.